வணக்கம். நம்ம நேத்தி பார்த்தோம் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருந்து இன்னைக்கெல்லாம் உச்சக்கட்ட வைப்பு. நான் தான் சொன்னேன், ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி இந்த இடத்துல நின்று பேசுறேன் அப்படின்னா, அங்கெல்லாம் நின்று பேசவே முடியல. அடி டம்மால் டுமில்னு போட்டு டிஜேவை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த லீக்கான படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும்ல. லீக்கான படமோ, புது படமோ, பழைய படமோ, ரீஎன்ட்ரி கொடுத்த படமோ, ரீவாட்ச் பண்ண படமோ, தளபதிக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா அப்படி 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 அங்க திருப்புங்களேன். இங்க பாரு, நான் இது ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி பேசுறேன்னா, அங்க என்னாடி பேச முடியல. நான் பேசினேன்னா கீச்சு கீச்சு கீச்சுன்னு அந்த கியாங்கியா சவுண்டு தான் கேட்குமே தவிர அது டிஜேவை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நம்ம என்ன பேசினாலும் கான்செப்ட் காதுலயே விழுவாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்க்க வந்தவங்க ஒரு பக்கம் செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணுப்பா, இதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்றவங்க ஒரு பக்கம். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. யார் பெற்ற மகனோ சாங்கு இதெல்லாம் போட்டு விட்டு எமோஷனல் ஆக்கி விட்டு அங்க ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, அண்ணனோட படம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சீரியஸா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஒரு சிஎம் உடைய படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிகர்களாக தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது நல்ல விஷயம். அது ஏன்னா ஒரு சிஎமோட படங்கும் போது ஃபுல்லா கட்சி கொடிகள் அங்கங்கே எடுத்திருந்தாலும் உள்ளேயே கட்சி கொடி எடுத்துட்டு அந்த இதெல்லாம் ஆர்ப்பாட்டமா இல்லை, ரசிகனா மாறி இந்த படத்தை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவரோட செலிப்ரேஷன் இருக்குமான்னு கேட்டா அது டவுட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஒரு செலிப்ரேஷனை மிஸ் பண்ண தான் போறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் இதுதானே இதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க, அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக. ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், இந்த 3 பேருடைய ஓப்பனிங்கிறது மாற்றவே முடியாது. அது எப்போதுமே தரமாக தான் இருக்கும். அதில் ஒருத்தரோடது இல்லை அப்படிங்கிறது வருத்தம்னா, இங்கெல்லாம் பைக்கு போடுறதுக்கே அடிச்சுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இங்கிட்டு ஃபுல்லாக பைக்காக நிற்கிது, இங்கிட்டு ஃபுல்லாக பைக்காக நிற்கிது. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, வெளில பைக்கை போடாதீங்க, டிராஃபிக் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னா. ஆனால் ஒரு விஷயம், உள்ளே எந்த ஒரு அமுலித்து முடி நடக்கல, அடிச்சிக்கல. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கட் அவுட் ஏற்றிட்டு இருக்காங்க, புதுசாக ஒரு கட் அவுட் ஏற்றிட்டு இருக்காங்க. ரோகிணி எதுக்கு பெஸ்ட்டோ இல்லையோ, இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு ரோகிணி பெஸ்ட்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்போதுமே ஒரு செலிப்ரேஷனுக்கு ரோகிணியை ஃபன் பண்ணிட்டு போகலாம். நீ படம் பார்த்துட்டு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.